என்ன டோக்கனா? டோக்கனா எவ்வளோண்ணா? 10 ரூபாயா? ம். கைஸ் இது டோக்கன் சிஸ்டம் தான். உள்ள என்ட்ரி ஃபீ வாங்குறாங்க 10 ரூபாயா. நான் செக் போஸ்ட் நினச்சேன் கைஸ். செக் போஸ்ட் டிவைட்லாம் வச்சுருக்காங்க. வாங்க போய் சாமி கும்பிட்டு அதெல்லாம் இங்கேருந்து வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கான். அது எனக்குன்னு தெரியாது. வியூ பாயிண்ட் வந்து நம்ம பிளேஸில் இதில் வரதில் ஐடியாவே கிடையாது. இப்போ அங்கே பேசிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு போகும்போது சரி அங்கேருந்து போனால் லெஃப்ட்டு திரும்பினாவே இருக்காமா. நம்ம இப்போ வந்து நம்ம இதில் திரும்பிட்டு வந்தோம்ல, அங்கேருந்து பார்க்கறதுக்கு அநேகமாக அங்கேருந்து அந்த மலையை பார்க்குற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். உங்களுக்கு தெரியல மலை எப்படி இருக்குன்னு? பயங்கரமாக இருக்குது. அநேகமாக அங்கே உச்சிலேருந்து தான் தண்ணி ப்ராசஸ்லாம் அது வந்துட்டு அங்கே பாருங்கள் தண்ணி வருது. அப்போது இங்கேருந்து தான் ஏதோ இருக்க மாட்டிருக்கு. அங்கே போயிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வரலாம். கைஸ் இங்கே வந்து கோயிலில் சாமி கும்பிட்ட வைப் பயங்கரமாக இருந்துச்சு. மலையை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கைஸ். இங்கே வைப்பு சூப்பராக இருந்துச்சு கைஸ். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி கோயில் போகிற டைப்லாம் இல்லை. இன்றைக்கி என்னமோ அது தோணுச்சு கோயில் போயிட்டு போகலாமேன்ட்டு. அதனால் கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டு நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழித்து யார்கிட்டையோ சொல்லக்கூடாதெல்லாம் சொல்ல முடியாததெல்லாம் இங்கே சொல்லிட்டு வந்துட்டேன். பார்ப்போம் கைஸ். நம்ம அடுத்த பிளேஸ் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் இருக்கிறாங்க. அந்த வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்கள்ல, அப்படியே போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்டையும் பார்த்துட்டு போகலாம். அப்படி போயிட்டு மாசில் அருவி போகலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு இருக்கேன் கைஸ். வாங்க போகலாம். அப்படியே ஒவ்வொரு பிளேஸாக போயிட்டு ஜாலி பண்ணிட்டு வரலாம் கைஸ். கைஸ் கேட்டேன். இப்போ தான் ஒரு அண்ணன் சொன்னாங்க இதுலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்கிட்ட போனீங்கன்னா ரோட்டு மேலேயே இருக்கும், அப்படியே பார்த்து ரிட்டன் வந்துடுதான் ப்ரோ அப்படின்னாங்க. சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்துட்டேன் காய்ஸ். அது இது சூப்பராக இருக்குது கேட்குறது. அப்படி மக்கள்கிட்ட பீப்புளில் இன்டர்வியூ பண்ணது பேசுகிறதுக்கு கொஞ்சம் அவ்வளோ தான் இருக்குது ஆசையாக. எல்லாம் பேசுகிறாங்க எங்கள் எல்லா மக்கள். ஆனால் அவரே சொல்லிட்டாரு தம்பி ஒன்றும் அவ்வளோ ஃபேமஸ்லாம் இல்லை, நீங்கள் வேற எங்கேயும் பாருங்கள் அப்படின்னா. இல்லைங்கண்ணா அது பாட்டு வந்தாருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கேட்டால் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு நம்ம வாங்க போய் பார்த்துட்டு வருவோம். அது வந்து என்னன்னா அந்த புளியந்தோப்பு அந்த ஊர் இருக்குல்ல, அந்த ஊர்லேருந்து அந்த வியூ பாயிண்ட் அங்கேருந்து பார்த்தா அது ஃபுல்லாக தெரியுமா கைஸ். இந்த மாதிரி அண்டர் ரேட்டில் உள்ளே இருக்க இடமா பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்குது கைஸ். அது எல்லோரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண இடம்னு இல்லை, எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமுங்கனால இந்த மாதிரி பிளேஸ் வந்து இது செகண்ட் டைம் இந்த ஊருக்கு வந்திருந்தாலுமே இந்த மாதிரி பிளேஸ் பார்க்க போகிறது ஃபஸ்ட் டைமுங்கள. அது ஆர்வம் வந்து தீராது. எத்தனை வாட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு இடமும் புதுசு புதுசாக நமக்கு தெரிஞ்சு. இங்கே பார்த்தீங்களா நீர் ஊற்று, ரோட்டில் தண்ணி வருது. இது பைப்பு வாய்ப்பு கம்மி தான் இந்த ஏரியாவில். பைப் லைன்லாம் வீட்டுக்கு தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது காட்டுக்குள்ளே தண்ணி வருதுன்னா ஊற்று தான் இருக்கும். இங்கே ஏதோ மரம் விழுந்துருக்கு. 1.5 கிலோமீட்டர் சொன்னாங்க. அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டே ஒரு 500 மீட்டர் வந்திருப்போமா? வந்திருக்க மாட்டோம், ஒரு 300 மீட்டர் வந்திருப்போம். ஒரு கைஸ் வந்துட்டோம் 1 கிலோமீட்டர். இதுதான் கைஸ் நான் பயங்கரம். நம்ம வந்திருக்க மாட்டோம்னு நினச்சாதான் அங்கேயே வந்திருக்கோம் கைஸ். மேலே போகலாமா என்னன்னு தெரில. இருங்க வண்டி கூட உள்ள விட்டுடலாம் கைஸ். இருங்க நான் மேலே போய் பார்த்து வரேன். வாங்க போகலாம். வழி இப்படிதான் இருக்கு, நல்லா சேட்டை பண்ணியிருக்காங்க கைஸ். நம்ம ஃபைனலாக வந்துட்டோம். இது ஒரு டவர் போல தான் இருக்குது. அப்படியே 2 ரவுண்டு உள்ளே சுற்றி நடந்து வர மாதிரி தான் இருக்குது. இடம் சுற்றி எப்போ இருக்குது பாருங்கள். இருங்க பேக் கேமரா கட்டுறேன். லைட்டாக ஏறி வந்து லைட்டாக மூச்சுவாங்க 2 மணி. கைஸ் இது ஒர்த்து தான். வேணால் வந்து பார்க்கலாம். வேணால் இடத்த ரொம்ப போட்டு கலிச்சு பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். சரக்கு போட்டு வைக்கிறது, பாட்டில் போட்டு வைக்கிறது, அது ஒன்று தான் இருக்குது. மித்தபடி ஒன்றும் இல்லை.
இடம் நல்லா இருக்குது. அங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு வியூ பாயிண்ட்டே நல்லா பீஸ்ஃபுல்லாக வருது. நல்லா ஹைட்ஸில் இருக்கனால நேச்சுரல் காற்று வந்து இங்கேயே ஒரு மாதிரி புரிதி இல்லாமல் தான் வருது. ஆனால் அங்கே காற்று அவ்வளோ சூப்பராக இருக்குது கைஸ். அப்படியே கூலிங்காக அந்த வியூ பாயிண்டில் அந்த ஹைட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு ஃப்ளோர் இருக்குது. 2 ஃப்ளோர்லேருந்து பார்த்தா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து பார்த்தா கொஞ்சம் சின்னதாக தெரியுது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்துலேயே ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் பார்க்குற மாதிரி ஓரளவுக்கு இதில் இருக்குது தெரியுது. ஆனால் மேலேருந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் தூரமாக இருந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அது ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா அப்படியே இது ஒரு மிஞ்சி போனால் ஒரு 1.5 கிலோமீட்டர் நான் பேசிட்டு வந்தேன்ல, எப்படி அந்த ஒரு நிமிஷம் தான் வண்டியில் வர ட்ராவலு வந்தீங்கன்னா அப்படியே அழகாக இதை பாட்டு அப்படியே போகலாம் கைஸ். நல்லா இருக்குது, ஒர்த்து தான். ஆனால் அங்கே இன்னும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுலாம் சூப்பராக இருக்குது. நான் கூட 2-3 ஃபோட்டோ எடுத்திருந்தேன், பயங்கரமாக இருந்தது. பார்ப்போம் வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் போகலாம். நெக்ஸ்ட் பிளேஸ் எங்கே போகலாம்? மாஸ்லா ஃபால்ஸ் தான் போகணும். அப்படியே நடுவில் ஏதோ போகிற வழியில் ஏதோ யார்கிட்டே கேட்டுட்டு வேறு வழியில் எங்கேயோ பிளேஸ் இருக்கான்னு பார்த்துட்டு கேட்டுட்டு போகலாங்க. கேட்டு தான் போகிறது. இப்போ அந்த முடிவுக்கே வந்துட்டேன். அது நம்ம வெளியூர்னா கூட சரி லாங்குவேஜ் ப்ராப்ளங்கலாம். இங்கே நம்ம ஊர் நம்ம மக்கள் தான் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் கேட்குறதுக்கு அதான் போய் ஒருத்தட்டி பேசுறதுக்கு அவ்வளோ ஸ்வீட்டாக பேசுகிறாங்க. இப்போலாம் ஒரு அக்கா நான் ஆங்கைக்கு ரூட் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த அக்கா அவ்வளோ குழந்தைய ட்ரீட் பண்ணுற மாதிரி குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொன்னாங்க. அப்படி தான்ப்பா இருக்கும், போங்க பாருங்கள். அது தண்ணி வந்து அதிகமாக வர்றதுனால விடுறதுல இருந்தாங்க, நீ வேணால் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. நல்லா இருக்குது. மக்கள்லாம் ஒவ்வொருத்தரும் நல்லா ஸ்வீட்டாக பேசுகிறாங்க. அப்படியே காலையிலேருந்து ஒரு மாதிரி வைப்பு கோயிலுக்கு போயிட்டு இருந்தாலே அந்த ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லான இது கிடைக்குமாங்கள, அது நல்லா இருக்குது. வாங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பைக்கர்ஸுமாக இருக்காங்க. மெட்ராஸ் வண்டி அங்கே இருந்துலாம் வந்திருக்காங்க கைஸ். எல்லாமே மெட்ராஸ் வண்டி தான். நம்ம கீழே வந்துட்டோம். வாங்க கைஸ், நான் இங்கே இன்னும் சாப்பிடாம தான் இருக்கேன். ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று எடுக்கலாம் அப்படி தான் ஆசை. பிரேக்ஃபாஸ்ட்னால் ஒரு 9 o'clock எடுத்திருந்தா அது பிரேக்ஃபாஸ்ட். மணி 12 ஆயிடுச்சு கைஸ். இங்கே 12 இல்லை 11:47 ஆகுது. இன்னொரு 1 hour சுற்றிட்டு மாஸ்லா ஃபால்ஸ் சுற்றிட்டு அங்கேயே வெளியே பனியார கடை இருக்கும். அப்படியே பனியாரத்தை போட்டு வெளுத்து கட்டிட்டு கிளம்பலான்னு ஒரு முடிவு கண்டேன் கைஸ். ஆனால் மாஸ்லா ஃபால்ஸ் போகிற வழியா தெரியலையா? மாஸ்லா ஃபால்ஸ் ரைட்டா ஒரு 2 கிலோமீட்டர் போகும் சார். அங்க 3 ரோடு தெரியும். லெஃப்ட் திரும்புங்க. சரி. அதுல 1 கிலோமீட்டர் போய் ரைட்ல போங்க. ஓகேங்க. மெயின் ரோட்லயே. ஓகே. ஒரு 2 கிலோமீட்டர் போங்க, தார் ரோட்லயே போங்க. அங்க 3 ரோடு கட் ஆகும். லெஃப்ட் திரும்புங்க. அதுல 1 கிலோமீட்டர் போய் ரைட்ல போங்க. ஓகேங்க. தேங்க்ஸ்ங்க ஐயா, நன்றி. கைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது நான் உங்களோட பர்சனல் இதுக்காக அவங்கள காட்டுறதுக்கு கொஞ்சம் விருப்பப்படாமல் நான் கேமரா ஆஃப் பண்ணிடுவேன் பேசும்போது. இப்போ எதாச்சியா ஐயாவே வந்து என்னங்க அப்படின்னு சொல்லி என்னங்க சாருன்னு சொன்னேன். சூப்பரு வழி சொன்ன பார்த்தீங்களா, எவ்வளோ க்யூட்டாக பேசுனாங்க. அதுதான் மக்களோட இதுவே. இந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒருத்திட்ட பேசும்போது அவ்வளோ இதாக இருக்குது. ஏதோ கடையில் அந்த பையன்கிட்ட பேசுனது, அங்கே ஒரு அண்ணன் வழி சொன்னார், அங்கே ஒரு அக்கா வழி சொன்னாங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போது. நல்லா இருக்குது, வைப்பு நல்லா இருக்குது. நீங்களும் வேணால் இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு இந்த ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு கூகுள் மேப்பே இல்லாமல் போயிட்டு ஒவ்வொரு இடம் பேர் மட்டும் தான் தெரியும். ஆனால் அந்த பேரை வச்சுட்டு நீங்கள் ஒவ்வொருத்திட்ட வழி கேட்டு போகிறது எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் கைஸ். நம்ம இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் போய் லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்து 1 கிலோமீட்டர் போயிட்டு ரைட் எடுக்கணும். அவர் சொன்னது எனக்கு மண்டையில் கற்குன்னு உட்காந்துருச்சு. வாங்க நம்ம 2 கிலோமீட்டர் போவோம். நாங்கள் போக லாக் கண்டினியூ பண்ணிட்டு கைஸ். வாங்க. எக்ஸைட்மெண்ட்டு தான், மக்களை பார்க்கறது பிடிக்கிறது எல்லாம் பிளேஸ்லாம் போகிறதெல்லாம் சூப்பராக இருக்குது. பைக் ட்ராவல்லே இதுதான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, மன நிம்மதியாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து வரேன் கைஸ். நான் வெளியவே வர்றதில்லை, ஏன்னா டைம் கொஞ்சம் ஷெடியூல்லாம் ரொம்ப டைட்டாக போய்ட்டுருக்கு ஒர்க்கில். சரி, நம்ம சம்பளத்துக்கு வேலை பார்க்குறதுனால அவங்க சொல்கிறத கேட்டு தான் ரூல்ஸ்லாம் பேச முடியாது. அதுக்காக அதோட ஃப்ளோவில் விட்டுட்டேன். 2 கிலோமீட்ரு. வாங்க போகலாம். இந்த பேர் லெஃப்ட்டு கைஸ். இங்கே பாருங்கள், மேலே லெஃப்ட்டு போட்டிருக்காங்க. அதில் போயிட்டு 2 கிலோமீட்டர் போகணும் கைஸ். இந்த ஊர் பேர் வந்து ஓலையார். நான் இப்போ தான் சைடில் போர்டில் பார்த்தேன்.
நல்லா இருக்குது இடமே ஒரு மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லாக கேரளாக்குள்ளே சுற்றுற மாதிரி ஒரு லைட்டாக ஒரு ஃபீல் இருக்குது கைஸ். கேரளானா நமக்கு கொஞ்சம் இந்த மாதிரி ரோடு தான் இருக்குன்னு வைங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா வைபே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ஃப்ரேம் வேறு லைட்டாக குழியில் குடுன்னு ஆடுறதுனால கேமரா ஃப்ரேம் லைட்டாக சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். இதில் இன்னும் 2 கிலோமீட்டர் போகணும் கைஸ். நம்ம ஒரு நாள் இப்படி போகணும் கைஸ். மேலே மொட்டை மாடி இருக்க காராக பார்த்து உட்காந்து அது வாங்கிலாம் போகிறப்ப கொஞ்சம் ரெண்டாவது இந்த மாதிரி உட்காந்து போகணும் ஒரு ஆசை இருக்கு. அந்த பையன் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அதில் ஒரு பையன் உட்காந்துட்டு வந்துருந்தான். அதுலேயே நான் அந்த பையன் மாதிரி தான் நானும் எக்ஸைட்மெண்ட்டில் உட்காந்து பைக்கில் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு. ஒரே மாதிரி ஒரு டைம் அந்த இடத்துல உட்காந்துட்டு அது வந்து ரிஸ்க்கு தான் இருந்தாலும் என்றைக்கே ஒரு டைம் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருக்க டைமில் பண்ணிக்கலாம். அதனால் அது பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது. மேபி என் ஃப்ரெண்ட்ஸ் யார் கார் வச்சுருக்கவங்ககிட்ட மொட்டை மாடி இருக்குது, கார் வச்சுருக்கானுங்க, யார்கிட்டையும் மொட்டை மாடி இல்லையே. இதே சீக்கிரம் உணவத்தை வாங்குங்கடா. கைஸ் இது முன்னாடி இருக்குல்ல அதுதான் வந்து மாஸ்டர் அருவி. நான் லைட்டாக கருப்பாக தெரியும், வெயில் அந்த அளவுக்கு அடிக்குது. இதுதான் மாஸ்டர் அருவி. நான் இங்கே ஒரு டைம் வந்திருக்கேன், செம்மையாக இருக்கும் அருவி. சூப்பராக குளிக்கிறதுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும். இடமும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். எப்படின்னா பெருசாக ரிஸ்க்லாம் இருக்காது. நான் சுற்றி கம்பி போட்டிருப்பாங்க, கம்பியிலேயே போயிட்டு கம்பியிலே பிடிச்சி குளிச்சுட்டு கிளம்பி வந்துடலாம் கைஸ். இடம் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. ஒத்து வாங்க நம்ம போயிட்டு குளிக்கிறோமான்னு தெரில, போயிட்டு நானா ஒரு விசிட் போட்டு வரலாம். இல்லை ஹெல்மெட் போட்டு மண்டையில் சுண்டு போச்சு, நமக்கு இதாக பொழப்பே போச்சு ஒவ்வொரு வாட்டியும். தண்ணி சூப்பராக இருக்குது கைஸ். நீங்கள் அங்கே ஆகாயக்கங்கை போக அன்னைக்கு முடியல அப்படின்னா நீங்கள் மாஸ்லா ஃபால்ஸ் வந்துடலாம், சூப்பராக இருக்கும். நம்ம அருவியில் பார்த்தீங்கன்னா தண்ணி நேராக டைரெக்டாக மண்டையில் விழுவும்ல, ஹைட்லேருந்தே விழுவும். இதில் பார்த்தீங்கன்னா பக்கத்துல பாறையெல்லாம் இருக்கும், பட்டு தான் விழுவும். ஆனால் இதுவும் நல்லா ஃபோர்ஸாக தான் இருக்கும் கைஸ். நீங்கள் நேராக கொண்டு மண்டையை அழிச்சிங்கன்னா வலிக்க தான் செய்யும். வாங்க போயிட்டு விசிட் பண்ணிட்டு வரலாம். அதெல்லாம் நம்ம கைஸ் ரிட்டன் வரும்போது சாப்பிட்ணும். இங்கே நிறைய பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குது, முட்டு வழி தைலியம். இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா சைட்லேயே போட்டு வைப்பாங்க, மிளகு போட்டு வைப்பாங்க. மிளகுலாம் ரா மிளகாக இருக்கும், எப்படின்னா செடியிலேருந்து பிச்சு அப்படி வச்சா எப்படி இருக்கும் அந்த மிளகுலாம் இங்கே இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லாம் 50, 20, 30 இந்த மாதிரி தான் இருக்கும். ரேட்டில் ஒன்றும் பெருசாலாம் இருக்காது. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இடம். மஸ்ட்டு ட்ரை. நீங்கள் வேணால் வாங்க சொல்லாமான்னு தெரில, நீங்கள் வேணால் அதை வாங்கி வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஏன்னா இங்கே இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுதான் தொழில். உங்களுக்கு வேறு எங்கேயும் வேலை அந்த மாதிரி 9 to ஜாப்லாம் கிடையாது. இதுதான் உங்களுக்கு மெயின் ரீசனு. ஒரு தொழில் நீங்கள் வந்தீங்கன்னா அது ஒரு யாரோ பண்ணிங்கன்னா வச்சுன்னா ஹெல்ப்பாக கூட இருக்கும் அவங்களுக்கு. அதே மாதிரி இங்கே சைடில் ஃபுட்டெல்லாம் சூப்பராக கைஸ். நீங்கள் மஸ்ட்டு ட்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எங்கள் சத்தம் உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டேன், எல்லாம் கத்திட்டு இருக்காங்க. வாங்க போய் நம்மளும் போய்ட்டு அந்த வைப்பில் வாங்கிட்டு வரலாம். வாங்க போகலாம். கைஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு பக்கம் லேடிஸ் குளிப்பாங்க, ஒரு பக்கம் ஜென்ட்ஸ் குளிப்பாங்க. பார்த்து கவனமாக குளிச்சுட்டு வாங்க. ஏன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப்பரியாக தான் இருக்கும். கவனமாக நம்ம கையிலே தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக போங்க. என்ன தான் ஜாலிக்கு எல்லாம் இருந்தாலும் நம்ம சேஃப்டி நம்ம தான் பார்த்துக்கணும். நீங்கள் பார்த்துங்க. அதெல்லாம் கைஸ் இங்கே சில்ட்ரன்ஸ்லாம் வந்தீங்கன்னா விளாட்றதுக்கு குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், விளாட்றதுக்குலாம் சின்ன சின்ன அந்த சறுக்கு மரம்பாங்க அது இதெல்லாம் வச்சுருப்பாங்க. எல்லாம் பார்த்து விளாண்டுட்டு கவனமாக வந்துட்டு கவனமாக வைப்பாங்க. பாய். வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் போகலாம். அதுக்கு முன்னாடி சாப்பிட்ணும். வெளியே போய் பணியாரம் சாப்பிட்லாம். வாங்க.
கைஸ் நம்ம பெரிய ஒரு கோளாறு பண்ணிட்டது தான், எப்பயுமே நடக்கிறது அது. ஆனால் இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன். கேமரா பேட்டரி மாற்றாம பண்ணிட்டேன். அது இப்போ நம்ம இருக்கிற பார்த்தீங்கன்னா மாசிலா ஃபால்ஸ். உங்களுக்கு பின்னாடி ஒரு தெரியுதுல, அதுதான் ஃபால்ஸ். நம்ம உள்ளே போயிட்டு பண்ணதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் உள்ளே என்ட்ரி ஆனது மட்டும் இருக்காது ஃபுட்டேஜ். ஏன்னா நானும் கேம் ஆன் பண்ண நினப்பில் இருந்தேன், கேம் வந்து ஆனில் ஆஃப் ஆகிடுச்சு. அதனால் அது மட்டும் ஃபுட்டேஜ் போயிடுச்சு. கைஸ் நம்ம இங்கே உள்ளே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபா. வண்டிக்கு டோல்லாம் இல்லை, சரி டோலுங்கிறேன், அது ஃபீ கொடுப்போம்ல, அது கிடையாது. உள்ளே போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் கைஸ். நம்ம இதில் இன்னொரு இது இருக்குது, மக்கள்லாம் போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சட்டம் ஒன்றும் அதிகமாக கேட்காது, நான் பேசுகிறது கொஞ்சம் கம்மியாக தான் கேட்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இதில் ஒரு இது என்னென்னா, உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே எந்த வேஸ்ட்டும் போடாதீங்க. வேஸ்ட்னா அந்த வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி விஷயம் எதுவுமே உள்ளே போடாதீங்க. அங்கே முன்னாடி போகும்போது ஒரு ஆள் உட்காந்து சொல்லி தான் இருப்பார், அது சொல்கிற மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகே வாங்க நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் போகலாங்களா? அடுத்து என்ன எங்கே போகிறதுங்கிறது தான் வண்டி நிறுத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். 2-3 ஐடியாலாம் இருக்குது. எங்கே போகலான்னு ஒரு யோசனையில் இருக்கேன். வாங்க பார்த்து ஒரு இடத்த பார்த்து போகணும். எங்கே போகிறேங்கிறது மூடர் செட்டப்பில் சொல்கிறேன். பாய், டாட்டா.